வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே வீட்டுக்கு ஆட்டுக்கறி, மீன், கோழிக்கறி அல்லது கருவாடு இப்படி ஏதாவது ஒரு அசைவ பொருட்கள் கட்டாயமாக நம்ம வாங்குகிறோம். இந்த கறி எடுக்கிறதுக்கான செலவை எப்படி பாதியாக குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு 40 வகையான அசைவ பொருட்களோட விலைகள் என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கிட்டு, விலை அதிகமாக இருக்கிற பொருட்களை குறைவாகவும், விலை குறைவாக கிடைக்கிற அசைவ பொருட்களை அதிகமாகவும் வாங்கி நம்மளுடைய கறி எடுக்கிற செலவை குறைக்கலாம். இன்றைக்கி வெள்ளாட்டு கறி கிலோ 950 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிராய்லர் கோழி கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டுக்கோழி கிலோ 480 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காடை 4 பீஸ் 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்றிக்கறி கிலோ 360 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டை 10 பீஸ் 62 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டுக்கோழி முட்டை ஒன்று 14 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாத்துக்கறி கிலோ 430 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முயல் கறி கிலோ 580 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆட்டுக்கால் 4 பீஸ் 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆட்டு மூளை கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக மீன்களோட விலைகள் பார்த்துடலாம். மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால மீன்களோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கட்லா மீன் இன்னைக்கு கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குள மீன் கிலோ இன்னைக்கு கிலோ 440 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. வஜ்ர மீன் வந்து இன்னைக்கு கிலோ 1400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சங்கரா மீன் கிலோ இன்னைக்கு 520 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய சைஸ் இறால் கிலோ 850 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மீடியம் சைஸ் இறால் கிலோ 580 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நண்டு ஒரு கிலோ 620 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளை வவான் மீன் கிலோ 1250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு வவால் கிலோ 950 ரூபா. நெத்திலி மீன் கிலோ 380 ரூபா. மத்தி மீன் கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கணவாய் மீன் கிலோ 540 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காணாங்கழுத்து மீன் கிலோ 540 ரூபா. ஜிலேபி மீன் கிலோ 180 ரூபா. கெண்டை மீன் கிலோ 240 ரூபா. பாறை மீன் கிலோ 620 ரூபா. பால் சுறா கிலோ 680 ரூபாய்க்கு கிடைக்குது. ஊளி மீன் கிலோ 520 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கெளுத்தி மீன் கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிப்பிகள் கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக கருவாடுடைய விலைகளை பார்த்துடலாம். இன்னைக்கு நெத்திலி கருவாடு கிலோ 520 ரூபா. வஞ்சிரம் கருவாடு கிலோ 1250 ரூபா. மாசி கருவாடு கிலோ 1000 ரூபா. பாறை கருவாடு கிலோ 580 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துண்டு கருவாடு கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவாட்டு தலை கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுறா கருவாடு கிலோ 720 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பண்ணா கருவாடு கிலோ 420 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழை கருவாடு கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 40 வகையான அசைவ பொருட்களில் எந்தெந்த கறியோட விலை அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை குறைவாகவும், விலை குறைவாக இருக்கிற பொருட்களை அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய கறி எடுக்கிற செலவை குறைங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள், பழங்கள், பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா விலைக்குறைவான பொருட்களை வாங்கி செலவுகளை குறைக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான விலைக்குறைவான பொருட்களை வாங்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்களை விலைக்குறைவாக வாங்கணுன்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலினுடைய நோக்கம் மக்களுக்கு விலைக்குறைவான பொருட்களை சேர்க்கறது தான். அதனால் இந்த லிங்க்கை பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைவாக்கிக்கலாங்க. இதே மாதிரி இன்னைக்கு பழைய பொருட்களோட விலைகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோவாக வெளிவருது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை லாபமாக விற்கலாங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவல் பார்க்குறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.